மைக் செட்டும் ஸ்பீக்கரும் கூட சரியில்லாத நிலைமையிலும் கூட தீரா தீரா எங்கள் வாழ் வீசும் கரிகாலா அப்படின்னு கெத்தா பேசிக் கொண்டிருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும், இது பட்டிமன்றமா இல்ல பாட்டு கச்சேரியான்னு குழம்பி போயிருக்கும் என் கோவை மக்களுக்கும், உருட்டின் முழு உருவமாக அமர்ந்திருக்கும் என் எதிரடி பேச்சாளர்களுக்கும், ஹரிச்சந்திரனின் வாரிசுகளாய் துணிவோடு அமர்ந்திருக்கும் எண்ணெனி பேச்சாளர்களுக்கும் இந்த புருஷோத்தின் புன்னகை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா சொல்லுங்க. அறிவியல் வளர்ச்சியோட பாதகங்களை நாங்க சொல்றதை விட ஒரு ஐடி கம்பெனியோட ஊழியர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்லுவாருங்கய்யா. அவங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சா கூட அரை தூக்க மாத்திரை போட்டாதாங்க தூக்கமே வருது. அது கூட பரவாயில்லைங்கய்யா, இவ்வளவு நேரம் அத்தை மாமான்னு பேசிட்டு போனாங்களே பிருந்தா, அவங்க கூட வருங்கால ஐடி கம்பெனியோட ஊழியராக போறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுங்கய்யா. அப்புறம் இப்பெல்லாம் டயத்துக்கு சாப்பிட போனா கூட கேவலமா பாக்குறாங்க. 12:30 மணிக்கு சாப்பிட போனா நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு கேக்குறாங்க. அத கூட விடுங்க, இப்பெல்லாம் எவனுக்கியா பசிக்குது, எல்லாமே பிஸியாவே சுத்திட்டு திரியுறாங்க. அப்புறம் பிருந்தாக்கா ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? யூடியூப் பார்த்துதான் சொரா புட்டுல இருந்து கொலா புட்டு வரைக்கும் எல்லாத்தையும் வைக்க கத்துக்கிட்டீங்களா? அது சரி, அதை சாப்பிட்டவங்க அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த யூடியூப் சமையலோட கஷ்டம் என்னன்னு. இல்ல சாப்பிட்டு ஏதாவது ஆனா அதே யூடியூப்ல மருந்து சொல்லுவோம். ஐயா, யூடியூப் பார்த்துட்டு வந்துட்டு ஷார்ட்ஸ் போர் அடிக்குதுன்னு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்துட்டு இப்பதான் சமைக்க கத்துக்கிட்டேன், சாப்பிட கத்துக்கிட்டேன்னு வந்து உருட்ட வேண்டியது. ஐயா, அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மைண்ட் ஒர்க்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் எவ்வளவோ பிசிக்கல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பிசிக்கல் ஒர்க்னா என்னங்கிறதையே மறந்து போயிட்டோம். இதனால வேர்க்க கூட மாட்டேங்குதுங்கய்யா. என்னதான் பார்த்தா இந்த உடம்பு தான் ஏறிட்டு இருக்கு. சரி, என்னதான் பண்ணலாம் டாக்டர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்றாரு, தம்பி நீ ஏசிலேயே சுத்திட்டு இருக்க, வேணா பீச்சு பக்கமா எந்திரிச்சு ஓடு, வேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு. சரின்னு அவர் சொல்றதை கேட்டுட்டு பீச்சு பக்கம் போனா எனக்கு முன்னாடியே 100 பேர் ஓடிட்டு இருக்காங்கய்யா. அட என்னடா இதுன்னு ஒவ்வொருத்தனையா பிடிச்சு கேட்டா ஒவ்வொருத்தனும் ஒண்ணு சொல்றாங்கய்யா. ஒருத்தன் பிபிங்கிறான், ஒருத்தன் சுகருங்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது, அந்த கொடிய மிருகம் நம்மளை நோக்கிதான் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவியல் வளர்ச்சிகளை துரத்திக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி நாங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறதாங்க உண்மை. ஐயா, இணையத்தை பத்தி 2 வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க ஐயா, இணையங்கிறது இன்ஸ்டாகிராம்ல காதலன் இருந்தா அவனோட காதல் இருக்க மாட்டா, அப்படியே இருந்தாலும் அவளுக்கு வேற ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னுதான் இந்த இன்ஸ்டாகிராமோட பாரம்பரியம். அது கூட பரவாயில்ல, இந்த உட்காந்துருக்காங்களே காட்டினா இவங்களுக்கு கூட 4-5 ஃபேக் ஐடி இருக்குன்னா பாத்துக்கங்களேன். 2 பேரும் ஒருத்தரோட ரகசியத்தை ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பட்டிமன்றத்துல போட்டு கொடுக்கறதுங்கிற முடிவோடய வந்துக்கிறாங்க. நமக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சா சரி. ஐயா, தமிழ்ல ஒரு அழகான பழமொழி ஒண்ணு இருக்குங்க. சொல்லுப்பா. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்கேயா உணவு மருந்தா இருக்கு, மருந்துதான் உணவா இருக்கு. அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சு வச்சு சுவை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம இப்போ சுகர் பார்த்து சாப்பிடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம்னா அதுக்கு இந்த டெக்னாலஜி தானே காரணம். இதை மறுக்க முடியுமா? அட அது கூட பரவாயில்லைங்கய்யா, ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருந்த நம்ம பசங்க இப்ப ஃபெர்டிலிட்டி சென்டர் நோக்கி போறதுக்கு காரணமும் இந்த டெக்னாலஜி தானே. ஐயா, இதை எப்படி எளிமையா சொல்லலாம்னா, பொழப்பு இல்லாம போன் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம இப்ப போன் பார்க்கறதையே ஒரு பொழப்பா மாத்திட்டு தெரியுறோங்கிறது தான் உண்மை. இங்க கூட எத்தனை பேர் கையில இப்ப போன் நோண்டாம இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. அந்த அறிவியல் வளர்ச்சியோட பெரிய பாதகமா நான் என்ன பாக்குறேன் தெரியுமா? ஒரு நாட்டு தன்னோட நாடை காப்பாத்துறதுக்காக ராணுவத்துக்காக மட்டும் பல மில்லியன் கோடியை செலவு பண்றாங்கய்யா. இதுல ஒரு பகுதியை செலவு பண்ணா கூட ஒரு நாட்டோட வறுமையவே போக்கிடலான்னு சொல்லும் போது அதை ஏன் பண்ண மறுக்கிறாங்கன்னு தெரியுமாங்கய்யா? அதை ஏன் மறுக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாட்டோட வறுமைய போக்குறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுது, அதுல ஒரு பகுதியை செலவு பண்ணாலே வறுமையை போக்கலான்னு சொல்லும் போது ஏன் பண்ண மாட்டோம் ஐயா? அதுல இருக்கிறது ஒரு நாட்டோட அறிவியல் வளர்ச்சியை பயந்துட்டு இருக்கவங்க தான் அதோட அர்த்தம். அதை புரிஞ்சுக்க வேணாமா?
ஆனா அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம இன்னைக்கு எந்த தொழில்நுட்பத்தை தான் ஒழுங்கா பயன்படுத்திட்டு இருக்கோம் சொல்லுங்க. கோடிங்கிறது எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் நம்ம அதை எங்கேயா சரியா பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தவனோட போனை ஹேக் பண்றது, அதுல உள்ள ரகசியத்தை திருடுறதுன்னு தவறா தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஐயா, அறிவியல் வளர்ச்சி தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனா அதையே சில சைக்கோக்கள் பயன்படுத்துறதுனால நமக்கு சாபமா மாறுறது இல்லையா? நடுவரையா, 2 நாளைக்கு முன்னாடி கூட என் ஃப்ரெண்டு பிளிப்கார்ட்ல ஃபேஸ் பேக் ஒன்று ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்கய்யா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலும் எடுத்தோடனே உங்கள் முகம் பொலிவு பெற இதை முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னா சொல்றாங்க. டேய், யாரா நீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. நம்ம கார்த்தி என்ன சொன்னாங்க, மேரேஜ் வேணுமா மேட்ரிமோனி ஆப் இருக்கு, நாலேஜ் வேணுமா லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, இது எல்லாமே வேணுமா மொபைல் போன் இருக்கு, ஆமாங்க டேபிள் ஃபேன் வேணுமா பக்கத்து வீட்டுல இருக்குன்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. அவர் என்னமோ தில்ராஜ் மாதிரி தான் ட்ரை பண்ணாரு, ஆனா அது போய் அண்ணாச்சி மாதிரி தான் முடிஞ்சது. ஆமாண்ண ஐயா, இன்னைக்கு இருக்க திருடங்கள்லயே பெரிய திருடன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி யூபிஐ திருடனோ இல்ல முகமூடி கொள்ளக்காரனோ கிடையாது. நம்ம நேரத்தை திருடுற மொபைல் திருடங்க தான் இன்னைக்கு இருக்க பெரிய திருடன். நடுவரையா, கடைசியா இப்படி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா. நம்ம அறிவியல் வளர்ச்சிங்கிறது ரோட்டு கடையில கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிங்க. சாப்பிட தோணும், ஆனா அதையே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஃபாஸ்டாவே போய் சேர்ந்துருவோங்கிறத மனசுல வச்சுட்டு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த கடைசியா சொன்னி அது எல்லாருக்குமா எனக்குமா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க, நல்ல தீர்ப்பு கொடுக்கலன்னா. ரொம்ப அழகா பேசியிருக்கார். 2 செய்தி அவர் அழகா இங்க சொன்னார். அறிவியல் மனிதனை துரத்தி கொண்டிருக்கிறது, அழகான வாசகம். நம்மளை அது துரத்தி கொண்டே இருக்கிறது. 2வது அவர் சொன்ன விஷயம், உடல் நோய்கள், உடல் இயக்கத்தை குறைக்கிற விஞ்ஞானங்கள் வந்த பிறகு உடல் இயக்கம் குறைஞ்ச, அதனாலதான் சுகர் வந்துச்சு. கருத்தடை மையங்களை பார்த்த தமிழகம் கருத்தரிப்பு மையங்களை பார்க்கிறதே இதற்கு யார் காரணம்? அருமையான ஒரு கேள்வி கேட்டார். இந்த வாதம் அற்புதமான வாதம். சோ ஆரம்ப நிலை பேச்சாளர்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக அழகாக 4 பேரும் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு பலத்த கரைதோட்டி தட்டி தமிழ் வாழ்த்து கொடுக்கிறோம். உங்களுக்கும் உங்களை போன்ற மாணவர்களுக்கும் உங்கள் கல்லூரிக்கும் பேச்சு பயணத்தில் இது ஒரு தொடக்கமாக அமைய கோவை மக்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை அனுப்பி வைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப தொழில்முறை பேச்சாளர் வரப்போறாங்க. அவங்க எல்லாம் பேஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்ப மேல மாமாவும் அத்தையும் சிலம்ப ஆட போறாங்க. வாங்க, முனைவர் ஞானாம்பிகா அவர்களை உங்கள் அத்தனை பேருடைய கரவொலியோடு அன்போடு. வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது. சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து கொள்கிறது. வாழ்க்கையில் சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, அது மனிதனின் ஜீவ அடையாளம். சிரித்துக்கொண்டே இருங்கள் என்றார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இன்றைக்கு சிரிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கோவை மாவட்டத்தில் நகைச்சுவை மன்றத்தினை தொடங்கி எல்லோரையும் மகிழ வைக்கிற பணியை மிகவும் சிறப்பாகவும் சீரோடும் செய்து கொண்டிருக்கிற கோவை நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த அன்பார்ந்த பெருமக்களே, நிறைவாக இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் மழலையின் சொற்களை ஒரு தாய் கேட்பது போன்ற மகிழ்ச்சி உணர்வை எனக்கு தந்து அமர்ந்திருக்கிற அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, எதிரணியிலே அந்த 2 குழந்தைகளையும் கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு தனபால் மாமாவாக அமர்ந்திருக்கக்கூடிய எனதருமை தனபால் சித்தப்பா அவர்களே, பட்டிமன்றம் மாறி போச்சு. இந்த கூட்டத்திலே இருந்து கொண்டு தங்களுடைய தோழமைகளை உற்சாகப்படுத்துகிற இடத்திலே எல்லாம் மிகுந்த ஆரவாரங்களை எழுப்பி அமர்ந்து கொண்டிருக்கிற PSG நிறுவனத்தின் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே,
பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. சில நேரம் நீங்கெல்லாம் மறந்துருந்த நேரத்துல கூட நடுவில் அவங்க பாட்டு கை தட்டினாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க மேடம், அந்த எதிரணியில் இருக்கிற அந்த புருஷோத்தமன் தம்பியை நம்பிராதீங்க, ஆள் செட் பண்ணி நான் சொன்னேன் அப்பவே. என் தம்பி இந்த தம்பியை பாத்தீங்கன்னா கூட்டமா உட்கார வைக்க வேணாம், நம்ம அங்கங்க உட்கார வச்சோம்னா சந்தேகம் வராதுன்னு சொன்னாப்லையா. இல்லடா இருக்கட்டும் மச்சான், கூட்டமாவே இருக்கட்டும் சொல்லி என்ன பேசுறது புரியுதோ புரியலையோ அப்பப்ப கை தட்டி நம்ம பிள்ளைங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி என்ன உற்சாகமா இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசுறதுக்கு கிடைக்கணுமே வாய்ப்பு. நல்ல அப்படியே இருக்கட்டும், எங்க அணி பேசும்போதெல்லாம் கை தட்டுங்க தம்பிகளா. அதான் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது. எனக்கு ரித்தன்யா அழகா பேசுச்சு. அந்த இவங்க இந்த குழந்தைங்க பேசுனதெல்லாம் மறுப்பு சொல்றதுக்கே இடம் இல்லை, அது நியாயமும் கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க. இந்த பாப்பா பொண்ணு சொல்லும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்துச்சு. அணித்தலைவரை பார்த்து சிங்கத்தை மட்டும் யாரும் சீண்டி பாத்துறாதீங்கன்னு சொல்லிச்சு பாருங்க. பார்த்தா தெரியும் வேற பிளாக்மெயில் பண்ணிச்சு பாருங்க. இது அதுவா பேசியிருக்கோம் நான் நினைக்கிறீங்க நீங்க? உங்க சித்தப்பாவை தானமா சிங்கம்னு சொல்லுச்சு. எங்க சித்தப்பா சிங்கம் இருக்கிறார்ல, கண்ணாடிய கலட்டி மட்டும் 6 மணிக்கு மேல வெளியில அனுப்பிச்சு பாருங்க. சிங்கம் என்ன திணறி தடுமாறி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேர் பேசும்போது காலேஜ் உண்மைகள்லாம் வெளியே வந்துச்சு, இவங்க பேசுற வீட்டு உண்மைகள்லாம் வெளியே வந்து. சித்தப்பாவுக்கு கண்ணாடி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அவரு யூஸ் பண்ணதுல ஒரு 10 ஒண்ணும் இல்லை. இப்ப 2 மணி நேரம் பட்டிமன்றம் நடக்குதா, வேற எல்லாத்தையும் உங்களெல்லாம் நான் இழுக்கவே இல்லை. சொல்லுங்க. சித்தப்பா இருக்காருல்ல, சித்தப்பா ஒரு 2 மணி நேரம் பேசுறதுக்கு கையில என்னெல்லாம் வச்சிருக்காரு, எழுதுற பேனா, வச்சிருக்கிற நோட் புக், போட்டிருக்கிற பவர்ஃபுல் கண்ணாடி, கையில 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறார். எங்க சித்திக்கிட்ட இந்தடா கண்ணா வந்துடுறேன், இன்னும் 1.5 மணி நேரத்துல வந்துருவேன், தோசை ஊத்துறேன், வந்து இந்த தம்பி சொன்ன மாதிரி ஊத்தாப்பா ரெடி, அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு போன் முடிச்ச உடனே ஆன்லைன்ல கால் டாக்ஸி புக் பண்ற வேலை. ஒரு 2 மணி நேரத்துக்கே இந்த மனுஷனுக்கு இத்தனை அறிவியல் வளர்ச்சியும் உதவியும் தேவைப்படுது. வாழ்க்கை முழுக்க அவர் எவ்வளவு பயன்படுத்துவாரு. உலக நீங்க அறிமுகப்படுத்தும் போது எத்தனை அழகா சொன்னீங்க. நிறைய இடங்கள்ல எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசுறவர் எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? தொலைக்காட்சிங்கிறது அறிவியல் கண்டுபிடிப்பா இல்லைங்களாங்க? இன்னைக்கு இந்த மனுஷனை இத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு வந்த உடனே அது கூட பரவாயில்லைங்க, யார் யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காரு, அங்க தெரிஞ்சவர் இங்க தெரிஞ்சவர். எப்படின்னா யூடியூப் பார்த்து எனக்கு ஃபேன் ஆனவங்கிறாரு. ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கைத்தட்ட கூட்டிட்டு வந்து யாருமே வரலையா? நாங்க அறிவியலை நம்புறோம், மேம்படுத்துதுன்னு சொல்றோம், அதனால நாங்க வாட்ஸ்அப் பண்றோம். நாங்க பண்றது தப்பு இல்லையே. அறிவியல்ங்கிறதே போலி, அது வந்து பாழ்படுத்துதுன்னு சொல்லிட்டு விடிகாத்தால எந்திரிச்சதுல இருந்து நம்ம நகைச்சுவை மன்றம் தனபாலன் அனுப்பின மெசேஜ் ஒரு 1000 பேத்துக்காவது ஃபார்வர்ட் பண்ணிட்டு இங்க ஒரு 15-20 பேர் பின்னாடி உட்கார வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு பாழ்படுத்துதுன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? என்ன தைரியத்துல சித்தப்பா இப்படி வந்திருக்கிறீங்க நீங்க? அவங்க வந்து நன்றி இல்லையான்னு கேக்குறாங்க, இவங்க வந்து மனசாட்சி இல்லையான்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஒரு ஒழுங்கு இல்லையாமா, இப்படியாமா திட்டுறது? அறிவியல் மனிதனை துரத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேக்குறேன், எங்க மனுஷன் கண்டுபிடிப்பு ஏதாவது இந்த மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னா மனித குலம் நாசமடையணும்னு நினைச்சு யாராவது இந்த வேலை பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க அதை பயன்படுத்த தெரியலன்னா யார் என்ன செய்ய முடியும்? இதுல வேற தம்பி வந்து மொபைல் திருடங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துடுறேன். நான் என்ன கேக்குறேன், அறிவியல் வளர்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உங்க நாட்டுல வெறும் நியாய தர்மம் மட்டுமே தான் இருந்துச்சா? அதானே. ராமாயணம் கதையில பார்த்தா ஒருத்தன் அங்க தூக்கிட்டு போறான், மகாபாரத கதையில பார்த்தா பங்காளிகளுக்குள்ள அடி தடி சண்டை, போர்க்களம், குருஷேத்திர போர். அப்பெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் ஒண்ணும் இல்லையே, அப்பெல்லாம் சண்டை சச்சரவு இருக்கதானே செஞ்சது. அயோக்கியத்தனமும் அப்பதான் நடந்துச்சு. பயங்கரமான அயோக்கியத்தனம் எல்லாம் நடந்திருக்குது. ஏன்னா தம்பி வேற வந்து சைக்கோ திருடர்கள் இருக்காங்களா? எல்லா காலத்திலும் தானங்க இருந்தாங்க. இன்னைக்கு சைக்கோ திருடங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு படம் போட்டு காட்டுறதே இது தொழில்நுட்பம் தானே. இங்க வந்து ஒரு நியாயத்தோட கொஞ்சமாச்சும் பேசணும். அறிவியல் இல்லாத வாழ்க்கையை நம்ம நினைக்க முடியுமா?
அறிவியல் இல்லாம இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பழகியாச்சு. இனிமே நம்ம செல்போன் இல்லாம வாழ முடியாது, லைட் வெளிச்சம் இல்லாம இருக்க முடியாது, இல்ல கார் இல்லாம வாகனம் இல்லாம எல்லாரும் கட்ட வண்டி கட்டிட்டு போக முடியுங்களாங்க? திரும்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி கற்கால வாழ்க்கை வாழ முடியாது. அறிவியல் வந்தாச்சு, பயன்படுத்தியாச்சு. அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும், எப்படி நீங்க அதை சரியா உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கு தான் அறிவு இருக்கு. அந்த அறிவை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நடுவரையும் குழப்புன்னு குழப்பி விட்டுட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாரு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. அவருக்கும் அறிவு இல்லையா, எனக்கும் அறிவு இல்லையா? சரி, உங்களை அப்படி நான் சொல்லுவேங்களா? கொஞ்சம் ஆடமாடியா சொல்லிருக்காங்க. வேற ஒண்ணு, நீங்க நேர அறிவு இல்லைன்ட்டாங்க. இவரு குழம்பி போயிருக்காருன்னா இவருக்கும் இல்லைன்னு அர்த்தம். நீங்க வந்து அழகா வரும்போதே மேம்படுத்துகிறதுன்னு தீர்ப்பு மனசுக்குள்ள தயார் பண்ணிட்டு கொட்டுறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் மாறுவீங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரித்தன்யா சொல்லும் போது சொன்னாங்க, தமிழன் வந்து அறிவியலை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிந்தித்தவன். அது உண்மைதான். ஆனா நீங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னீங்க. சிந்திச்சான், ஆனா அவனால சோதனை படுத்த முடியல அப்படின்னீங்க. சோதனையின் மூலமாக உலக நாடுகளின் மத்தியிலே இந்தியா தலை நிமிர்ந்த வைத்த சோதனை பொக்ரான் சோதனையா இல்லையா? அமெரிக்கா தான் அன்னைக்கு உலகத்திலே பெரிய நாடு. இந்தியாவை பார்த்தா அப்படி ஏளனமா நினைச்சிருந்த நாடு. ஏன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கும், மக்கள் தொகை நிறைய இருக்கு, எதுக்குமே லாய்க்கு இல்லடா நினைச்சிட்டு இருக்கும் போது சத்தம் இல்லாம நம்முடைய ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் நடத்திய சோதனை தானே தலை நிமிர வச்சது. அவரெல்லாம் நம்ம நாட்டுல வச்சிட்டு இருக்கும் போது நீங்க தொழில்நுட்பம் பாழ்படுத்துதுன்னு எப்படி சொல்லுவீங்க? பாழ்படுத்துதுன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். ஒரு அமெரிக்காலங்க இன்னைக்கும் தொலைக்காட்சியில தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பிறந்த நேரத்தை, அந்த ஒரு நிமிஷம், அந்த நம்ம நாடு மாதிரி கரண்ட் பவர் கட் எல்லாம் அங்க கிடையாது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அந்த நாடு முழுக்க பவர் கட் ஆயிடுமா. அப்ப அதுக்கு பிறகு அந்த ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களாம். பல லட்சம் ஆண்டுகளாக இந்த உலகம் இப்படித்தான் இருளில் மூழ்கி கிடந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற மேதை தோன்றினார், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களாம். சொல்ல போனா இந்த 2 நூற்றாண்டுகள்ல அதிகமான மின்சாதன பொருட்களை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்க பாழ்படுத்துதுன்னு கூசாம பேசுறீங்களே, ஒரு மனுஷன், ஒரு விஞ்ஞானி மின்சார சாதனங்களை விட்டுருங்க, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற எத்தனையோ பொருட்கள் இதை கண்டுபிடிக்கும் போது எடுப்புல கண்டுபிடிச்சிடுறாங்களா? எத்தனை தோல்விகளை பார்த்திருப்பாங்க, எத்தனை விடாமுயற்சிகள், எத்தனை உழைப்பு, எத்தனை அர்ப்பணிப்பு, உயிரை கூட விட்டுருக்காங்க கண்டுபிடிப்புகளுக்காக. மேரி கியூரி, டாக்டர் மேரி கியூரி அந்த புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கும் போது அந்த கதிர் இயக்கம் தாக்கப்பட்டு இறந்தார்னு சொல்லும் பொழுது ஒரு கண்டுபிடிப்புக்காக, ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்காக உயிரையும் கூட அர்ப்பணித்து இந்த கண்டுபிடிப்பை இந்த சமூகத்துக்கு பயன் தருவதற்காக கொடுத்திருக்கிறார்களே, எப்படி நீங்க பாழ்படுத்துதுன்னு பேச முடியும் சித்தப்பா? நீங்க இன்னைக்குதான் எனக்கு ஒரு குடும்ப பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட ஒரு உணர்வு இருக்கு. வந்தவங்க எல்லாம் பேசுனது இந்த செல்போனை பத்தி திட்டாங்க. 3 பேர் தயவு செஞ்சு போனை கொடுத்துட்டு போங்கம்மா, வீட்டுக்கு போகும்போது போனை எங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போங்க. இங்க வந்த ஸ்டேட்டஸ் பத்தி சொன்னீங்கல்ல, முதல்ல ஸ்டேட்டஸ் போட்டது யார் தெரியுமா? எங்க சித்தப்பா தான். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒரு நம்பரை வாங்கிட்டு போய் 8:30 மணிக்கு பாருங்க. ஜென்மத்துக்கு அந்த மனுஷன் பட்டிமன்றத்துக்கு வரமாட்டா போமா. எத்தனை போட்டோ இருக்கும், அத்தனை போட்டோ போட்டு விட்டு ஸ்டேட்டஸ் அமர்க்கலாம் தெரியுங்களா? செல்போன், நம்ம செல்போன் இப்ப அதிகமா, இப்ப ஒரு 10 வருஷமா அந்த போட்டோ இதெல்லாம் யூஸ் பண்றோம். நமக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 2004-05க்கு அப்புறம் தான் எல்லாரும் ஓரளவுக்கு புழங்க ஆரம்பிச்சிருக்கோம். கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சது 1876ல. அப்ப நம்ம நாட்டுல எல்லாம் போனே கிடையாது. கிட்டத்தட்ட 1980கள்ல தான் சில வீடுகள்ல லேண்ட்லைன் இருக்கும். ஒரு தெருவுக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு வீட்டுல இருக்கும். எல்லாரும் அவசரம்னா அந்த வீட்டு நம்பரை கொடுத்து வைப்போம். செல்போன் 1983 ஜப்பான்ல மார்டின் கூப்பர்ங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். சொல்ல போனா இன்னைக்கு ஜப்பான்ல கண்டுபிடிச்சாச்சு. தொழில்நுட்ப வசதி பாழ்படுத்துதுன்னு சொன்னா, தொழில்நுட்ப கருவிகள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய அந்த ஜப்பான்ல எத்தனை தடவை இயற்கை பேரழிவு வந்த பிறகும் கூட, எத்தனையோ சுனாமி வந்த பிறகும் கூட தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? தொழில்நுட்பம் பாழ்படுத்துதுன்னா இன்னைக்கு அவங்க தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு அவங்க கண்டுபிடிச்சு. புழக்கத்துல 1983லயே
வெறும் ஒரு 10 வருஷத்தை செல்போனை கையில வச்சுக்கிட்டு செல்போன் கெடுக்குதுன்னு சொன்னா அந்த கருவி உங்களை கெடுக்குதா, நீங்களா கெட்டு போறீங்களா? யார் அதுக்கு பொறுப்புங்கிறத மட்டும் சொல்லுங்க. எங்க வீடுகள்ல இன்னைக்கு பெண்களை போய் கேட்டு பாருங்க, அறிவியல் சாதனங்கிறது சந்தோஷம் கொடுக்கும். இங்கேயே நீங்க கேட்டு பார்த்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா முடிவு இப்பயே சொல்லிட்டு போயிடலாம், தீர்ப்புக்கே போக வேணாம். அறிவியல் இங்க இருக்கிறவங்க கிட்ட கிரைண்டரு, மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இருக்கிறது சந்தோஷமா, இல்ல மறுபடியும் அதே பழைய கறி புடிஞ்ச ஒரு அடுப்பை விடி ஊது. இல்ல அந்த கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் யார் யூஸ் பண்றாங்க வீட்லன்னு முதல்ல கேளுங்க. அது சந்தோஷமா இல்லைன்றது அப்புறம் இருக்குமா? ஆண்களே தான் யூஸ் பண்றது யாருன்னு கேளு. இல்ல ஹேண்டில் பண்றது ஆண்களே இருக்கட்டுமே, அவங்களுக்கு இல்ல இருக்கட்டுமே, அதுக்கு பதிலா அவங்ககிட்ட அடுப்பை கொடுத்து பாருங்க, அடுப்புல ஊதுவீங்களா உட்காந்து? அதை வேற கொடுக்கலாம் பிளான் இருக்கா? சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு பெரிய வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? அடுப்பு ஊதுற காலத்துல எல்லாம் அடுப்பை எங்க கையில எடுத்துட்டு வசதி வந்த பிறகு கேஸ் ஸ்டவ் தானே அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். சொல்லுங்க. இதை கண்டுபிடிச்சது எங்களுக்காக தான் சொல்றீங்க. ஆண்கள்னா நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது, இந்த அறிவியலை முழுமையா பயன்படுத்தணும். எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மையில உங்களுக்கு கொடுத்தா அது நல்ல எண்ணத்துல எடுத்துக்கணுமா இல்லையா? நீங்க பாழ்படுத்துன்னு சொல்லலாமா? இங்க 6 மணி நேரம் ஒரு பெண் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலையே அடுப்படியில, காலையில எந்திரிச்சு அடுப்படி, தூங்குற வரைக்கும் அடுப்படியிலே இருந்த பெண்கள் இன்னைக்கு ஓய்வு எடுத்து சாயங்காலம் ஃப்ரெஷ், அங்க பாருங்க பாட்டி மாலை அழகா வந்து இங்க உட்கார்ந்து பாக்குறாங்கன்னா அறிவியல் கொடுத்த கொடை தானங்க. சாயங்காலம் பாக்குறாங்கன்னா தாத்தா வீட்டுல தோசை சுட்டுனார்னு அர்த்தம். தாத்தாவோட சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறாங்கல்ல, தாத்தா விட்டுறாதீங்க நீங்க பாட்டுக்கு. என்ன நீங்க தாத்தாவோட வந்திருக்காங்க, தாத்தாவோட சேர்ந்து வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில பாக்குறாங்கன்னா வீட்டுல பெண்களுக்கான வேலையை மிச்சப்படுத்தி இருக்கிறது அறிவியல் சாதனங்கள் இல்லையா? எங்க மருத்துவத்துல தம்பி சொன்னாங்க இன்னைக்கு நிறைய கருத்தரிப்பு மையங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வெறுமன அறிவியல் வளர்ச்சி தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? மனுஷனுடைய பேராசை தானங்க எல்லாத்துக்குமே காரணம். நாங்க ஒரு முறை வந்து நம்ம ஐயாவுடைய பட்டிமன்றத்துக்கு சிங்கப்பூர் போயிருந்தோம் இல்லைங்களா? அங்க ஒருத்தவங்க வீட்டுல சாப்பிட போயிருந்தோம். அப்ப அங்க ரொம்ப பிரமாதமா இருந்தது, காய்கறி ஒரு 5-6 காய்கறி வச்சிருந்தாங்க. நான் கூட நினைச்சேன் அங்க உள்ள ஏதோ தோட்டத்துல இப்படிதான் விளையும் போலன்னு. இதெல்லாம் சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது இங்க சிங்கப்பூர்ல இங்க எங்க கிடைக்குது இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னப்ப அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? தமிழ்நாட்டுல விளையிற காய்கறி தான் நல்லதெல்லாம் எங்களுக்கு வந்துடும், மோசமானதெல்லாம் உங்களை தேடி வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மனசு தவிச்சு போச்சு. அப்படின்னா அதற்கு காரணம் அறிவியலா அல்லது மனிதனுடைய பேராசையான்னு மட்டும் இப்ப சொல்லுங்க பாக்கலாம். மனுஷனுக்கு ஆசை ஒண்ணு மேல ஆசை, பொருள்ல கலப்படம் பண்றது, இத்தனை அழுக்க மனுஷங்கிட்ட வச்சுட்டு ஒரு கருவியை நீங்க எப்படிங்க குறை சொல்ல முடியும்? ஒரு காலத்துல பிரசவ நேரத்துல, எதுக்கு பிரசவம்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுஜென்மம் சொன்னாங்கன்னா, பிரசவ நேரத்துல நிறைய பேர் செத்தாங்க, கொஞ்சம் பேர் தாங்க பொழைச்சாங்க. ஆனா இன்னைக்கு 100% குழந்தை பேரை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி இருக்கிறது அறிவியல் அப்படின்னு சொன்னா இது எப்படி நீங்க குறையா பார்க்க முடியும்? எத்தனையோ பேர் கிராமங்கள்ல மாரடைப்பு வந்து இறந்து போனவங்களை பேய் அடிச்சிருச்சுமாங்க, சர்வசாதாரணமா போற வழியில பேய் அடிச்சிருச்சுமாங்க. ஹார்ட் அட்டாக்கா, என்ன காரணம், ரத்த கொதிப்பு இருந்துச்சு, எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நீங்க ஒரு தடவை பிளட் டெஸ்ட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் பரிசோதனை பண்ணுங்கிற ஒரு துல்லியமா வந்துருது. அதுவும் நீங்க இந்த தலைப்பை எதிரணியில் இருக்கிற எங்க சித்தப்பா கோயம்புத்தூர்ல பேசவே கூடாது, வெளியூர்ல வேணா போய் நீங்க பேசலாம். மருத்துவ மையங்கள் கோயம்புத்தூர்ல அத்தனை இருக்கு மருத்துவமனை. தென்னிந்தியாவிலேயே மிக சிறப்பான மருத்துவம் நடைபெறக்கூடிய கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு எத்தனை பேச்சு பேசுறீங்களே நீங்க. அன்னைக்கு போர்க்களங்கள்ல இறந்ததை விட மருத்துவமனைகளில் வீட்டுல பிரசவம் பார்க்கும் போது இறந்த பெண்களுடைய எண்ணிக்கையும் ஆண்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் போது இன்னைக்கு பிளட் டெஸ்ட்லயே உங்களுக்கு நெஞ்சு வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அதற்கான மருத்துவத்தை செய்யக்கூடிய வசதிகள் பெருக்கெடுத்து இருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஸ்பான்சர் பண்றவங்கள பாருங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்காரங்க. இந்த போர்டெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு கூட நீங்க வந்து தலை பேசலாமா? எதிரணியில இருக்கிறவங்க எல்லாமே நவீன தொழில்நுட்பம் தானங்க. அறிவியல் வளர்ச்சி இல்லைன்னா நம்ம பேசாம வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கணும், பழைய வைத்தியத்தையே பார்த்துக்கிட்டு. ஆன்லைன்ல எத்தனை விஷயம் எளிமையா இருக்கு. எல்லா பில்லையும் கட்ட முடியும், இருந்த இடத்துல ஈபியா கட்டலாம், டிஜிட்டல் டிவியா கட்டலாம், பேங்க் டிரான்சாக்சனா கட்டலாம். ஓடிபி கேட்டா சொல்லி தொலைக்காதீங்கன்னு பேங்க் மேனேஜரா சொல்றாரு. சொன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? அப்புறம் இங்க வந்துட்டு சைக்கோ பைத்தியம் என்ன பண்ண முடியும்?
சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஓடிபின்னு தலைவலையா பேங்க் மேனேஜர் கண்ணீர் வடிச்சு கதறாங்க. இவன் எங்கேயோ சொல்லிட்டு 50,000 40,000 பறி கொடுத்துட்டு வந்திருந்துட்டு சில நேரங்கள்ல விழிப்புணர்வாகவும் இருக்கணும். வசதிகளை அனுபவிக்கிறோமா இல்லையா? பேங்க் டிஜிட்டல் டிவி கேஸ் கூட வீட்லயே இருந்து புக் பண்ணிக்கலாம், அலைய வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது வேலைக்கு போகிற எங்களை மாதிரியான பெண்களுக்கு இது மிகப்பெரிய சௌகரியமா தானங்க இருக்கு. தம்பி அழகா தொட்டு காட்டும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுங்கிற மாதிரி இருந்தது. இந்த நேரத்துல ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அவினாஷ்லிங்கம் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடந்தது. என்னிடம் முனைவர் பட்டம் பெற்ற 3 மாணவிகள் முனைவர் பட்டத்தினை பெற்றார்கள். அதுல ஒரு பொண்ணு முழுமையாக கண் தெரியாத பார்வையற்ற மாணவி. எனக்கு ரொம்ப பெரிய ஆத்ம திருப்தியே அந்த பார்வையற்ற மாணவி நம்ம ஒரு டாக்டரேட் வாங்க வச்சிருக்கோமே அப்படிங்கிறது தான். அந்த பெண்ணுக்கு முழுமையாக கை கொடுத்தது அந்த பிரெயில் லெட்டர்ஸ் தானங்க. இதுக்கு இந்த லெட்டர்லாம் கண்டுபிடிக்கலன்னா ஹெலன் கெல்லர்ல ஆரம்பிச்சது 1800கள்ல. ஒண்ணுமே பேச முடியாது, அவங்களுக்கு பார்வை கிடையாது, காது கேட்காதுங்கிற ஒரு பெண் உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் ஆனாங்கன்னு சொன்னா இந்த கருவிகள் தானே காரணமா இருந்திருக்கு. இன்றைக்கு ஒன்னும் அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு ஃபுட்பால் பிளேயர். வெளியில யாரோ சில மோசமான ஆட்களால ரயில்ல இருந்து கீழே தள்ளி விடப்பட்டப்போ அந்த பொண்ணு கால் இழந்த பிறகு தன்னுடைய முயற்சியின் காரணமாக செயற்கை கால் பொருத்தப்பட்ட பிறகு பயிற்சி பெற்று இமயமலையின் உச்சியிலே சென்று உலகத்தினுடைய முதல் மாற்றுத்திறனாளி என்கிற அந்த சாதனையை முறியடித்தார் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா முதல்ல பார்வையற்ற பெண் ரெஞ்சல் பாட்டிங்கிற ஒரு பெண் நம்ம கேரளால அவங்க துணை ஆட்சித் தலைவராக பதவியேற்ற போது எல்லாருமே அந்த செய்தியை பார்க்கும்போது மனம் குளிர்ந்து போனோம். இவர்களுக்கும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அறிவியல் வளர்ச்சி தானே காரணமாக இருக்க முடியும். சுதந்திர இந்தியாவிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவும் சிதறி போய் பொருளாதாரத்திலே சிதறுண்ட நாடாக இருந்த போது அவர் சொன்னது பசி மற்றும் வறுமை இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அறிவியல் வளர்ச்சி பசுமை புரட்சியை கொண்டு வந்து சேர்த்தது. மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. மருத்துவம் அதை நிறைவேற்றியது. பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உலக நாடுகளிலேயே இன்றைக்கு நம்முடைய நாடு ராணுவ தளவாடங்களில் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த அறிவியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஞ்ஞான வெளிச்சம். ஒன்று சொல்லுவார்கள், பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை பயன்படுத்தி கொண்டு பொருட்களை நேசிக்கிறோம். அந்த மனநிலையை மாற்றுங்கள், அறிவியல் உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த போடுது எனக்கு பட்டிமன்ற தீர்ப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். தனபால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எத்தனை பேருக்கு சித்தப்பா எத்தனை பேருக்கு மாமா, அத முதல்ல சொல்லு. ரொம்ப அருமையா பேசினாங்க. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மரியாதை கொடுப்பதற்காக அந்த நாடு ஆண்டுக்கு ஒரு முறை தன்னை இருட்டாக்கி கொண்டு இந்த இருட்டிலிருந்து என்னை விடுவித்தவனே என்று அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. இதை என் வகுப்புல சொன்ன ஒரு பையன் சொன்னான், அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் சார் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, நம்ம நாட்டில் அடிக்கடி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம், நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவங்க பாருங்க. ரெண்டாவது அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க அதான் பாருங்க, அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேச்சாளருங்கிறது, மறுக்க முடியாத ஒரு ஆங்கிள் எடுக்கிறது. ஆஸ்பத்திரி, இத்தனை ஆஸ்பத்திரி ஏன் ஸ்பான்சர் பண்ணிருக்கு தெரியுமா குரு? நீங்க எல்லாம் நல்லா பேசி சிரிச்சு எல்லாருக்கும் வயிற்று வலி வந்துரும், அவங்க எல்லாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு வருவாங்கன்னா இத்தனை ஆஸ்பத்திரி ஸ்பான்சர் சொன்னாங்க. மருத்துவமனை, இப்ப மருத்துவமனைங்கிறது ரொம்ப பயமாச்சு. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பயமா இருக்கு இல்லையா? ஆஸ்பத்திரி ரிசப்ஷன்ல போய் என் பேருன்னு 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துறான். நம்ம நோயே சொல்ல, பேர் தான் சொன்னோம் சார், இன்னும் நோயே எதுவாக இருந்தாலும் 10 டெஸ்ட் எடுத்துருவாங்க சார்ன்றான். கொண்டு போய் அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷின்லையும் படுக்க வச்சு எழுப்பிட்டு எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்கா ஒர்க் பண்ணுது, ஓகே, நம்ம ஓகேவா இருக்குமாங்கிறது தெரியல. அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அவங்க சொன்னது. ரெண்டாவது இந்த பொக்ரான், அந்த வல்லரசுகளுக்கு யோசித்து பாருங்களேன், அந்த
அப்துல் கலாமோடு அந்த அணு ஆயுத முயற்சியில் இருந்த ஒருவருடைய சகோதரர் எனக்கு நண்பர். அவர் அந்த செய்தியை சொன்னார். அதாவது முதல் முறை நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் இல்லையா, ரெண்டாவது முறை அதுதான் அமெரிக்காவுக்கு தெரியாமல். இப்போது அமெரிக்காவினுடைய விஷயம் என்னென்னா, இப்போ என் வாட்சில் என்ன டைம் ஓடுது, என்ன டைம் காட்டுதுன்னு அமெரிக்காவிலேருந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவன் விஞ்ஞான வளர்ச்சி வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ இங்கே நாம் செய்யும்போது அமெரிக்காவுடைய சேட்டலைட்டு தெரியுது, இங்கே நடக்கும்போது தெரிஞ்சிடும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் அவனுக்கு தெரியக்கூடாது. இது அந்த சகோதரர் சொன்னது. அப்துல் கலாம் கேட்டாராம், எப்படி அவங்களுடைய சேட்டலைட். அப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், அது இப்படி வந்து அப்படி போய் திரும்பி அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? ஒரு 8 வினாடிகள் ஆகுது. அந்த 8 வினாடிகளுக்குள் இதை வெடித்து விடலாம்னு வெடிக்கிட்டாங்க. அதனால் அவன் அப்புறம் தான் தெரியாமல் முடிச்சான். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தானே, மகத்தான சாதனை தானே அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க கடைசி அவங்க என் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை கொடுக்குது. என் இடத்திலே முனைவர் பட்டம் பெற்ற ஒரு மாற்றுத்திறனாளி நேற்று முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்ற உண்மை செய்தி அவங்க சொல்லி ஜப்பானை கொண்டு, நான் ஜப்பானை இவங்க யாராவது தொடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் தீர்ப்பில் தொடலான்னு நினச்சிருந்தேன். அது அந்த மாதிரி ஜப்பானை சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க. இப்போ கோவை மாநகரத்தில் இன்றைக்கு எல்லா மக்களாலும் மாமா என்று பட்டம் பெற்றிருக்கிற நம்ம மாமா பேசுவார். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். டி ராஜேந்தர் படம் பார்த்தா மாதிரியே. ஆனால் ஹிந்துஸ்தான் கல்லூரி கலையரங்கில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள், சிரிப்பால் இணைவோம் என்று 7 படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய தங்கங்களே, பார்வையாளர்களே, உங்களை வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தில் சித்தப்பா மாமா எல்லா பதவியும் எனக்கு கிடைத்தது. நீங்கள் என்ன சாதாரண ஆளா? நீங்கள் சிரிச்சா ஒரு சிவாஜி, நீங்க சிரிச்சா ஒரு சிவாஜி, அழுதா எம்ஜிஆர், நடந்தா நம்பியாரு, பேசினா வாரியாரு. யாராவது இருக்கிறவங்களை பத்தி சொன்னாரா? பாத்தீங்களா? எல்லாம் போன கேஸ் ஆஃப். சிரிச்சா சிவாஜி, அழுதா எம்ஜிஆர், நடந்தா நம்பியாரு, பேசினா வாரியாரு, உட்கார்ந்தா புள்ளையாரு. நடுவில் பிள்ளையாருன்னு சொன்னா நீங்க கற்பனைக்கெல்லாம் போக வேண்டாம்ங்க. கடவுள்களுக்கெல்லாம் முதன்மையானவர் பிள்ளையார். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் ஃபைனல். கோடிக்கணக்கான மக்கள் அந்த சின்னத்திரை முன்னால உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவியல் வேண்டியது இல்லை, இந்த அருள்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறார்களே, இதுதான் என்னுடைய முதல் வெற்றி. எனக்கு என்ன வருத்தம்னா, உண்மையை சொல்றேன், எனக்கு பிடிக்காத வார்த்தையே இந்த மாமா தான். குழந்தைய பாவ என் மேல பிரிமா மாமா மாமான்னு தாய் மாமன்னு கூப்பிடுச்சுங்க, அது வேற பிரச்சனை. ஆனா என் பொண்டாட்டி மாமா 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 மாமான்னு 25 வருஷமா சொல்லி எந்த வார்த்தை பிடிக்காது, அது வேண்டான்னு துறவரம் வந்த மாதிரி நகைச்சுவை மன்றத்துக்கு வந்தனோ, இங்க வந்தோன்னா அதே வார்த்தை வந்துருச்சு. இதுக்கு பின்னால உன் மனைவியின் சதி ஏதோ இருக்கு. பரவாயில்ல, உண்மையாவே நகைச்சுவை மன்றம் வந்தால் சிரிப்பை மட்டும் அள்ளி செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டு வந்த எனக்கு சிரிப்போடு சேர்ந்து 3 மகள்களும் 2 மருமகள்களும் கிடைத்திருக்கிறார்கள். உண்மையாவே நன்றிதான் எனக்கு. என்னுடைய மகள் குருநானாம்பிகை எனக்கு முன்னால பேசினாங்க, சித்தப்பா சித்தப்பா வந்ததிலிருந்து அந்த போன்ல மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தியே சித்திக்கு, இது மட்டும் நல்லா இருக்குதா,
அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் நல்லாளேங்கிறதுக்கு தான் நான் பேசவே வந்திருக்கிறேன். உங்க சுத்தியோட நான் என்ன டூயிட்டா பேசிட்டு இருந்தேன். 6:30 தீப்பெட்டி எங்கேயா வச்சு தொலைச்ச, வீட்டுல விளக்கு பத்த வைக்கணும்னு கேட்டான். நான் சொன்ன ரூம்ல பாரு, ஹால்ல முன்னாடி இருக்கும்னு. மறுபடியும் அடிச்சா எந்த ஹால்லன்னா, நான் சொன்ன முன்னாடி இருக்கிற ஹால்லன்னு. காணமேனா, டேபிள்ல பாருன்னு. இருக்கும் பாருன்னா இல்லன்னு. இதுதான் சார் நான் மெசேஜ் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தேன், சத்தியமா சொல்றேன். இந்த வாட்ஸ்அப் இந்த செல்போன் இல்லாம வந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் இல்ல. இதுதான் சார் நிதர்சனமான உண்மை. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும் தீர்ப்பு? இந்த செல்போன் இருந்தால், ஊடகம் இருந்தால் இவ்வளவு தொந்தரவு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இந்த ஒரு உதாரணமே போது. அங்க விளக்கு எரிஞ்சா என்ன, தீ பத்த வச்சா என்ன? எனக்கு ஒரு குடும்ப பொம்பளை 25 வருஷம் கல்யாணம் வச்சு பொம்பளைக்கு தீப்பெட்டி எங்க வச்சிருக்குன்னு தெரியலன்னா இவரோட நான் குடும்ப நடத்துல எத்தனை மகிழ்ச்சியா இருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. அதுல முதல்ல மாமான்னு சொன்ன என் மருமகம், வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைன்னா எங்க மாமா துணி துவைப்பாரு, வாஷிங் மிஷின் இல்லைன்னா எங்க மாமா துணி. இப்ப மட்டும் யார் துவைக்கிறாங்க? நான் தான் துவைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா சார் நீங்க இந்த அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கெல்லாம் நான் துடைக்கிறது உலகத்துக்கு தெரியவே தெரியாது. தெரியாதனமா சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, எழுத்து வீட்டுக்கு தெரியாது, மாமச்சனுக்கு தெரியாது, எவனுக்கும் தெரியாது. இல்ல அவன் துவைக்கிறதும் உனக்கு தெரியாது. உண்மைதான். எப்படி தெரிய? என் பொண்டாட்டி நைட்டி போட்டு துவைச்சேன்னா எவன் கண்டுபிடிப்பேன்? என்ன கெத்தா வெளியே வருவேன் நானு. தனபாலு சொல்லுங்க. உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். யூடியூப்ல இந்த நிகழ்ச்சி போயின்னு இருக்குது, யோசித்து பேசு. அதாவது செல்போன் வந்ததுக்கு அப்புறம், டிவி வந்ததுக்கு அப்புறம் மாமியா மருமக சண்டையே இல்லையாமா. தம்பி சொல்றாப்ல, உங்க கல்யாணம் மூச்சாத்தாயா தெரியும் அதை பத்தி. இப்ப என்ன தெரியும்? சும்மா என் பொண்டாட்டி எங்க அம்மாலும் உண்மையா சொல்ல, 3 நாள் சரியான சண்டை. வீட்டு எம்பேர் எழுதி கொடு, வீட்டுல எம்பேர் எழுதி கொடு, வீட்டுல எம்பேர் எழுதி. எங்க அம்மாலும் கேட்கறேன், என் பொண்டாட்டியும் கேட்கறா. ஏன்னு பார்த்தா பாக்கி லட்சுமியில கோபி வீட்டை கேட்கறானாமா. அந்த நாள் எதுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரமா என்னை ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு இருக்காங்க 2 பேருமே. டிவியோட எஃபெக்ட் சார். ஒரு சீரியலால ஒரு பேச்சாளர் குடும்பமே சின்ன பின்னமா போயிருக்கு. சிரிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். தம்பி வந்தோன்னு என்னமோ பேசுறாப்புல தான் நினைச்சேன். பானை என்னோடு பேசியது. உங்களோட பானை பேசு, செல்போன் பேசு, பூ பேசு, எல்லாம் பேசு. மனுஷன் பேசவே மாட்டான். நீ செல்ல நோண்டிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் பேசு, யாரும் பேச மாட்டாங்க. நீங்க யதார்த்தமா யோசனை பண்ணி பாருங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எத்தனை பேரோட பேசுறோம்? சிரிப்புக்கு அப்பாற்பட்டு யோசிக்கலாம். வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்குது, எல்லாரும் ஒரு செல்போனை நோண்டிட்டு இருக்கிறோம். அந்த டிவி எதுக்கு ஓடுதுன்னு நம்மளுக்கும் தெரியாது. செல்போன்ல யாரு கூட பேசிட்டு இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. டைம் ஆச்சுன்னா என்ன நடக்குது, படுத்து தூங்கிக்கிறோம், அவ்வளவுதான் சார் நடக்குது. வருத்தத்தோட சொல்றேன், ஒரு காலத்துல இந்த செல்போன் இல்லாத போது, டிவி இல்லாத போது பொழுது போகாது சார், பொழுது போகாது. சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. நடங்கடா எல்லாரும் பெரிய வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இந்த வாரம் நடங்கடா மாமன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு உறவுகளை தேடி சென்றதெல்லாம் தீர்ந்து போய் இன்று செல்போன்லேயே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறாம. இது மேம்படுத்துதா? நான் கேட்கிறேன். யோசிக்க வேண்டாமா? அருமை மகள், நான் தங்கச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சித்தப்பான்னு சொன்னதுனால இன்னைக்கு குரு மேட பூரா எனக்கு மகளாய் மாறிட்டாப்ல. அன்னைக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு தான் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளை அப்படி இப்படி இதெல்லாம் நடக்குதா, கெட்ட காரியம் எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கும் நடந்தது, இன்னைக்கும் நடந்தது. அன்று அளவாக நடந்தது உங்கள் அறிவியல் சாதனத்தால் இன்று அதிகமாக நடக்கிறது. இதைத்தான் ஒரு புதுக்கவிஞன் அழகாக சொன்னான். சொன்னான். அன்று 10 தலை ராவணன் ஒத்த சீதையை சிறையெடுத்தான், இன்று ஒத்த தலை ராவணன்கள் தினந்தோறும் 10 சீதையை அல்லவா சிறையெடுக்கிறார்கள் என்று சொன்னானே. செல்போன் என்ன மகிழ்ச்சியா கொடுத்துட்டு இருக்கு? நான் கேட்கிறேன்.
சப்போர்ட் பண்ணுங்கம்மா. கரண்ட் இல்லைன்னா முடியாது, மைக் இல்ல, அது இல்ல, இது இல்ல, பேசிக்கலாம். எடிசனுக்கு அமெரிக்கால வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறாங்க பிறந்த நாளை, மாற்று கருத்து இல்லை. உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்தவர் எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறந்த நாளை வருடத்திற்கு ஒரு முறை அமெரிக்காவில் வித்தியாசமாக கொண்டாடுவார்கள். நாட்டையே இருட்டாக்குவார்கள். அவர் பிறந்த நொடி வருகின்ற பொழுது லைட் ஆன் பண்ணும் பொழுது பிரகாசமாக எரியும். அதுதான் அவர்களுடைய விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டில் கூட ஒரு செய்தி மறைந்திருக்கிறது. என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா இடத்தையும் இருட்டாக்குங்கள், பிறந்த நொடி வருகின்ற பொழுது லைட்டை ஆன் செய்யலாம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு மட்டும் ஒரு மெழுகுவத்தியை பற்ற வைத்துக் கொள்விடுங்கள், அது எரிந்து கொண்டிருக்கும். ஏன் என்று சொன்னால், விஞ்ஞானம் ஒரு நாள் பொய்த்து போகலாம், ஆனால் மெய்ஞானம் ஒருபோதும் அது பொய்த்து போக கூடாது என்ற செய்தி மறந்திருக்கிறது அல்லவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை கொடுமைகள். ஒரு குழந்தை, ஒரு 4வது 5வது படிக்கின்ற ஒரு குழந்தை அழகாக ஒரு கவிதை எழுதியது. என்ன எழுதியது தெரியுமா? டிப்பன் பாக்ஸை ஓபன் செய்கிறது. நீங்கள் எல்லாருமே டப்பர் வேறு டுப்பர் வேறு என்னமோ சொல்லிங்க இருக்கல பேருங்க, அதில் எல்லாமே என்ன நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலத்துல தூக்கு போசிலையும் அரசாணை இலையிலுமே மட்டனையும் கறியும் சுமந்தது, பழைய சோத்தையும் சுமந்த போது எந்த சீக்கும் வரல, எந்த வியாதியும் வரல. ஆனால் இன்னைக்கு எத்தனை வியாதி வந்திருக்கிறது தெரியுமா? அதற்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தை அழகாக ஒரு கவிதை எழுதியது. என் அம்மா சமைத்த அமுதத்தை விஷமாக்கினேன் பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து என்று ஒரு குழந்தை எழுதுகிறது என்று சொன்னால் இந்த வளர்ச்சி எங்கே போய் கொண்டு இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. மைக் இல்ல, டேபிள் இல்ல, லைட் இல்ல. உன்னால பட்டிமன்றம் பேச முடியுமா? 3 பேரும் கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்பாங்க. கார்ல வராம நடந்தா வந்த, மாட்டு வண்டியில் வந்தியா, அது வந்தியா, இது வந்தியா, அந்த பொண்ணு மாமா நீங்க நாளைக்கு மெட்ராஸ்க்கு ரயில்ல போகாம எதிர் எல்லாம் சரி. அதனால எஃபெக்ட் என்னன்னு நான் கேட்கிறேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நீங்க இதே உங்க வாட்ஸ்அப்ல தான் நான் பார்த்தேன். நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாங்க, எனக்கு என்னோட அணிக்கு மாறினாலும் பரவாயில்ல. இந்த வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எப்படி நடந்தான் என்பதை போட்டு காமிச்சாங்க. ரயில விட வேகமா நடந்துட்டு இருந்தாங்க சார். உண்மையா? மனிதர்கள் நடந்த வேகம் ரயிலை விட, காரை விட வேகமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேகம் இப்பொழுது நமக்கு எங்கே போனது? நீங்கள் சிந்தித்து பாருங்க. நாளை காலையில போய் பாருங்க, ரேஸ் கோர்ஸ்ல ரவுண்ட்ல பூரா ஆப்தவர் டவுசர் போட்டு எங்கயா போற, போனீங்கன்னா போய் சேர்ந்துருவான்ட்டு டாக்டர் சொன்னார், அதனால போயிட்டு இருக்கிறேன். எந்த டாக்டரையா சொன்னாரு? அவர் பின்னால் ஆப்தவர் போஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க, அவர் வந்துட்டு இருக்கிறாரு. சொன்ன டாக்டரும் பண்றாரு, பேஷண்ட்டும் போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிரிப்பதற்காக சொல்லவில்லை நடுவர் அவர்களே. எங்கே ஓடுகிறார்கள் தெரியுமா? காலையில எழுந்து தூங்கியும் தூங்காமல் எங்கே ஓடுகிறார்கள் தெரியுமா? இந்த அறிவியல் வளர்ச்சி அவர்களை துரத்துகிறது. தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனம். கிட்டத்தட்ட ஜேர்னி டைம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். ஒரு நிமிஷம் கூட அந்த போன் பேசாம இருந்ததே கிடையாது. இது நகைச்சுவை மன்றம் தான். சத்தியமாக சொல்லுகின்றேன், என் நெஞ்சின் மீது கை வைத்துக் கொண்டு. ஆபீஸ்ல போடப்பட்ட பொண்ணு வீட்டு வாசல் போற வரைக்கும் போன் பேசுன்னு சொன்னா, உனக்கு என்னமோ உங்க அம்மாவுக்கு ஆபத்தா, உங்க அப்பாவுக்கு ஏதாவது அவசர ஜோலியா, இல்ல நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த உங்க ப்ரொஃபசருக்கு ஏதாவது பிரச்சனையா, எதனால போன் வைக்காம யாரு கூட பேசிட்டு இருக்கிற? சிந்தித்து பாருங்கள். இந்த போன் வந்தது, நம்மளுக்கு அலோங்கிற நல்ல செய்தி சொல்றோம், எல்லா செய்தியும் சொல்றோம், யூடியூப்ல பாயிண்ட் எடுக்கிறோம், எல்லாம் இருக்குது. புறப்பட்ட புள்ள ஊரு போற வரைக்கும் போன் பேசிட்டு இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். எங்க கொண்டு போயிட்டு இருக்கு இந்த கலாச்சாரத்தை? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். செல்லையும் கொடுத்து செல்லத்தையும் கொடுத்தான் அப்பன், மகளோ தொடர்புக்கு அப்பான் என்று ஒரு கவிஞர் எழுதுவான் என்று சொன்னார். இது யார் பண்ணு நான் கேட்கிறேன். யார் பண்ணு நான் கேட்கிறேன். சார் என்ன, எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல. இந்த யூடியூப் சேனல் ஒன்று வந்திருக்கு இப்ப கடைசியா. இந்த இதனுடைய அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சம் இப்ப இருக்கிற கரண்ட் யூடியூப். யாரு வேணாலும் யூடியூப் சேனல், எவன் போன் வச்சுக்கிறானோ அவனால யூடியூப் சேனல். மருத்துவம், டாக்டருக்கெல்லாம் படிக்க வேண்டியதே இல்லை, அவனே சுக்கர் சூத்தும்பா, மிளகு தின்னும்பா, அந்த தலை தின்னும்பா. இந்த நீங்க திறந்து பார்த்து, அப்ப அது இல்லாம பொம்பளை பிள்ளைங்க இதை செஞ்சா அப்படி செய்யலாம், பூண்டு போட்டுக்கும் கொஞ்சம் வச்சா அது போட்டுக்குங்க. இது மருத்துவம், விவசாயம், என்னென்னே இல்லை. இதையெல்லாம் பார்த்தா என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். ஏன் ஜம்சார் இதை பார்த்துட்டு ஒரு சமையல் செஞ்சாலுங்க, நாட்டுக்கோழி சமைப்பது எப்படி,
நான் கேட்கிறேன், 400 வருஷமா நாட்டுக்கோழி நம்ம வீட்டுல தான் இருக்குது. 400 வருஷமா நாட்டுக்கோழி நம்ம வீட்டுல இருக்குது. கிழவியிலிருந்து எங்க அம்மாலிருந்து எல்லாரும் எங்க அக்காலிருந்து நாட்டுக்கோழி சமைச்சுட்டு தான் இருக்கிறேன். இதை யூடியூப்ல பார்த்துட்டு சமைக்கணுமா நான் கேட்கிறேன். யூடியூப்ல வச்சுட்டே நாட்டுக்கோழி சமைச்சா அது மிளகாய் எச்சா போட்ட காரம் பயங்கரமான ஜாஸ்தி. என்னால சாப்பிட்டு போட்டு திட்டுறதா வேண்டாமா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப காரம் எனக்கு தலைக்கு ஏறிடுச்சு. அறிவு இருக்குதான்னு கேட்டேன். இல்லைங்க நான் யூடியூப்ல பார்த்து செஞ்சேன். உன்னை திட்ட மாட்டேன் யூடியூப்ல சொன்னா பாரு பேசிக்கிறேன். அந்த யூடியூப் எடுக்கிறதுங்க வனிதா விஜயகுமார் அந்த நாட்டுக்கோழி சமைக்கிறது எப்படின்னு போட்டிருந்தா நான் பேசுவேன். இந்த கிணத்துல தப்பி போய் இன்னொரு கிணத்துல ஆத்துல தப்பி குளத்துல இருந்த கதையா? ஆட்டுக்குழம்பே வேண்டான்னு அதோட மறந்துட்டேன் நானு. சார் நடுவர் அவர்களே, நான் சொல்றேன், ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னு வைங்க. பெண்கள் இருக்கிறாங்க, இது அறிவியல் சாதனம் மேம்படுத்துது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. குழந்தை தன் வீட்டுல குழந்தை 10வது படிக்குது, 12வது படிக்குது, செமஸ்டர் வந்துருச்சு. படிக்கும் போது அந்த நாடகம் என்ன, அப்படி அந்த நாடகம் என்னன்னு கேட்கிறேன். அந்த நாடகத்தை படிச்சுட்டு மறுநாள் காலையில் பரீட்சை எழுத போறீங்களா? இல்ல அந்த நாடகத்தில் ஏதாவது மிகப்பெரிய தத்துவம் சொல்லி கொடுக்குதா? ஒரு நாடகத்திலேயாவது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குதுங்களா நான் கேட்கிறேன். எந்த நாடகத்தை பாரு, மாமியால எப்படி கொல்றது, மருமகளை எப்படி அடிச்சு விரட்டுறது, இவன் அவனை வெட்டுறது, இவனை வெட்டுறது, இன்னும் அசிங்கமா சொல்லல வேண்டாங்கன்னு இருக்கிறேன். கெட்டதே தான் அந்த நாடகம். அதை எதுக்கு போட்டு பார்க்கணும் நான் கேட்கிறேன். ஒரு சன் டிவியில வம்சம்னு ஒரு நாடகம் போட்டுருது. ரம்யா கிருஷ்ணன் அதுல கலெக்டர். அதுல ஒரு அம்மா கலெக்டருக்கு பாம்பு வச்சிரும். எங்கூட்டமணி படம் பார்த்துட்டு இருக்குது அந்த நாடகத்தை. அந்த பாம்பு டைம் பாம்பு. 90, 89, 88 பாம்பு காமிச்சிட்டே இருக்கிற, குறைஞ்சிட்டே வருது. பார்த்துட்டு இருக்கிற எங்கூட்டு அம்மனிக்கு பிரஷர் 100, 150, 200, 250, அது 20, 19, 18, இவளுக்கு 300, 350. ஃபேனை போடுறாப்புல, தலையை துவட்டுறாப்புல. கடைசியில பாம்பு வெடிச்சுச்சா இல்லையா? நடுவர்களே, நான் பார்த்துட்டு இருந்தேன். அது வெடிக்குதோ இல்லையோ, இல்ல அந்த வம்சம் முடியுதோ இல்லையோ, நம்ம வீட்டு வம்சம் முடிஞ்சு போயிருந்து போய் ஆஃப் பண்ணிட்டு நானு. ஒரு நாடகத்தை நாடகமா பார்க்கணும். இந்த நாடகத்தில் என்ன இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். சார், வசதி வாய்ப்புகள் நம்மளுடைய சௌகரியத்துக்கு தான் வந்திருக்குது. பையன் நடந்தே போயிட்டு இருக்க முடியுமா? பைக்கில் போகணும், கார்ல போகணும், ஏரோப்ளைன்ல போகணும், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எப்படி போகணுங்கிற ஒரு இது இருக்குல்ல. அறிவியல் வளர்ச்சியை நாங்க 3 பேர் ஏன் மைக்கு போட்டு திட்டிட்டு இருக்கிறோம்? பைக்கு போறாங்க பசங்க, அந்த எத்தனை சிசின்னு தெரியாது, அத்தனை சிசின்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்படி இருக்குது பைக்கு, இப்படி உட்காந்துக்கிறா, ஹெல்மெட்டும் போட்டுக்கிறா, அதுல இந்த செல்போனும் ஒண்ணு இப்படி சொருகிக்கிறா. வந்துட்டேங்கிற போயிட்டான், எமகோட்டவே போயிட்டான். அப்பனாத்தான் பைக் வாங்கி கொடுத்து, செல்போன் வாங்கி கொடுத்து, காலேஜுக்கு அனுப்பிச்சோ இல்ல வேலைக்கு அனுப்பிச்சோ, திரும்பி வீட்டுக்கு வருவா, வாழணுங்கிறக்கிட்ட அப்பனாத்தான் வாங்கி கொடுத்தாப்ல, தவிர நீ சாகணுங்கிறக்கா வாங்கி கொடுத்தாப்ல. நீங்கள் இந்த அறிவியல் சாதனங்கள் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்கு? நிதானம் இருக்கா சார்? முதல்ல இந்த அறிவியல் சாதனம் பயன்படுத்துறவங்களை நிதானம் எப்படி போயிட்டு இருக்கு நான் கேட்கிறேன். ஒருத்தர் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் தினந்தோறும் மேய்ப்பாரு, தினந்தோறும் பட்டி அடைப்பாரு, பண்ணுவார். அந்த ஊர்ல படிச்சுவன் அறிவியல் சாதனத்தோட அப்படி படிச்சு மெத்தையா ஆடிக்கால வந்து இறங்கினாப்ல. அந்த லேப்டாப் எடுத்து வச்சாப்ல. பெரியவர உன்னை எல்லாம் படம் பிடிக்க போற அழகா அப்படின்னாப்ல. நீ பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, நீ படம் பிடிச்சு நான் என்னையா பண்ண போற? ஒரு நாளைக்கு 150 செல்ஃபி எடுக்கிறீங்க, 150 பேஸ்புக்ல போட்டு என்னமா சாதிக்க போறீங்க நான் கேட்கிறேன். இந்த பேஸ்புக்ல என்ன சொன்னாப்ல என் மகன், நான் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். உண்மையே சொல்றேங்க, ஒருபோதும் நான் ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் வச்சதில்லை. எனக்கு 53 வயசாச்சு. பயன்படுத்துறேன், செல்போன் பேசுறேன், நடுவர் கூட எப்ப வர்றீங்கன்னு பேசுறேன். இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது நான் கேட்கிறேன். அந்த அத்தனை போட்டோ எடுத்து, விதவிதமா போட்டோ எடுத்து அந்த அது பேஸ்புக்ல போட்டு என்ன, அதனால என்ன வரப்போகுதுன்னு யோசனை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த ஆள் கிட்ட கேட்ட, உன போட்டோ எடுக்கிறேன், எனக்கு எடுத்தாலும் சரி எடுக்காது சரி, ஒரே ஒரு கேள்வி பெரியவர உங்களுக்கு எனக்கு அப்படி நம்மள சொல்லுங்க, அப்படி எத்தனை ஆடு அடைச்சிருக்கிறீங்க மந்தையில பட்டியில அப்படின்னாரு. அவர் சொன்னார், முந்தானத்தை 2 குட்டி போடுச்சு, நேற்றுக்கு ஒரு ஆடு ஏதோ அந்த பட்டிக்காரன் கொண்டு வந்தான்,
4 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 ஆடு செத்து போச்சு, ஒரு தோராயம் ஒரு 200-250 ஆடு இருக்கும். 200-250 சொல்லாதீங்க, கரெக்டா உங்க ஆடு தானே, எத்தனை ஆடுன்னு சொல்லுங்க அப்படின்னாப்ல. ஒரு 250 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் சொல்றேன், கரெக்டா நான் சொன்னேன்னா ஆட்டுக்குட்டி நான் ஒன்று பிடிச்சுக்குவேன், கரெக்டா சொல்லினா நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க அப்படின்னாப்ல. அவர் ஒண்ணுமே பேசல. அவன் அந்த காடி கார்ல இருந்து அந்த லேப்டாப் எடுத்து வச்சா, அந்த நேவியேட்டர் எல்லாம் செக் பண்ணி என்னமோ கிளிக் பண்ணா, அது எல்லாம் அறிவியல் சாதனம் இருக்குதுங்களே, துல்லியுமே கண்டுபிடிச்சு சொன்னா உங்க பட்டியல 248 ஆடு இருக்குது அப்படின்னாப்ல. சபாஸ் அப்படின்னாரு. திரும்பி சபாஸ்ன்னு சொல்லி போட்டு திரும்பி பாக்குறாரு, ஒரு குட்டி பிடிச்சி ஆடிக்கார்ல போட்டு போயிட்டான். பெரியவர் சொன்னாரு, அவனே வந்தான், எத்தனை ஆடுன்னு கேட்டா, நான் தோராயமா சொன்னேன், அவன் கரெக்டா சொன்னா நான் ஒரு குட்டி எடுத்துக்குவேனா, கரெக்டா ஒரு நம்பர் சொன்னா குட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறா. அது சரி, ஆட்டுக்குட்டி எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு காவல் காக்க இருக்கிற நாய்க்குட்டி ஏண்டா அவன் எடுத்துட்டு போறானா? இன்று உங்களுடைய அறிவியல் சாதனங்கள் நாய்க்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை எப்படி உங்களுக்கு மேம்படுத்தும் என்ற கேள்வியோடு எல்லா செயல்களும், மனிதன் செய்த செயல்களை எல்லாம் மிச்சப்படுத்தி இருக்கு சார். மிக்சி வந்திருக்குது, கிரைண்டர் வந்திருக்குது, அது வந்திருக்குது, இது எல்லாம் வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. உண்மையாவே எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறோமா? அருமை சகோதரி சொன்னாங்களே, கோயம்புத்தூர் இத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது, நீங்க வந்து இங்க பேசுறீங்களேன்ட்டு. ஆஸ்பத்திரியும் சிறைச்சாலையும் அதிகமானா அது நல்லதா கெட்டதா? நான் கேட்கிறேன். ஒரு ஊர்ல சிறைச்சாலையுமே ஆஸ்பத்திரியுமே அதிகமானா நல்லதா கெட்டதான்னு நான் கேட்கிறேன். மருத்துவமனை குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, உங்களுடைய அறிவியல் சாதனங்கள் வந்து 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 உடலை பெருக்கி இருக்கிறது. மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்க. ஆட்டாங்கல் வந்துச்சு, அம்மிக்கல் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் பெண்கள் அழகா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆண்களும் சரி, சைக்கிள்ல போனாங்க, தண்ணி இறைச்சாங்க, ஆரோக்கியம். அந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது சார். நீங்க பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திச்சு பாருங்கள். அறிவியல் சாதனங்கள் மேல் நம்மளுக்கு வெறுப்பில்லை, அது இல்லாமல் இனி வாழ முடியாது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அது இல்லாத வரைக்கும் நாம் சுகமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம். ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். என் தலைப்புக்கு விளக்கமாக 40 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆடு குட்டி போட்டது, மாடு கன்று ஈன்றது, மனிதர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஆனால் இன்று ஆடு குட்டி போடுகிறது, மாடு கன்று ஈன்றுகிறது, ஆனால் மக்கள் மட்டும் பிரசவிப்பதே இல்லை, ஆபரேஷன்ல அறுவை சிகிச்சையில நின்று கொண்டிருக்கிறோம். என்ன வித்தியாசம்? நீங்களே சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு புடி பிடிச்சிட்டாரியா? ஆனா எனக்கு என்ன, ரொம்ப சீரியஸா இந்த பட்டிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்திட்டார். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டு வரைக்கும் போன் பண்ணினே போதே, நீ எப்படி அதை பார்த்த? அடுத்து பைக்ல எப்படி உட்காரும், எப்படி ஓட்டும்லாம் ஓட்டிலாம் காமிச்சு கடைசியா அழகான ஒரு கேள்வியோடு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனா நம்ம எல்லாரும் கிண்டலுக்கு அவரை மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாமா என்கிற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சோகம் இருக்கிறது என்பதை இந்த மேடையில் அவர் பட்டு. ஆனா இவ்வளவு யூடியூப்ல போயிருக்கு, அத்தை பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் அவரை பார்த்துக்கிட்டோம். 6 பேரும் மிக அற்புதமாக தங்கள் பணியை செய்தார்கள். எனவே அதாவது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இதுல எந்த பக்கமும் மார்க்கு, எந்த பக்கமும் டி மார்க்குலாம் கிடையாது. அந்த அளவுக்கு 2 பக்கமும் சரிசமமா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அதையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப நிறைவா 2 அணியினரும் மிக சவாலாக எடுத்துக்கொண்டு, ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லாம, அதே நேரத்தில் நம்ம அத்தனை, நீங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லுவோம் நியாயமா தெரியற மாதிரி, அவங்க சொல்லுவோம் நியாயமா தெரியற மாதிரி, ஆடியன்ஸ் வந்து 2 பக்கம் ஈக்குவலா கமெண்ட் கொடுத்துக்கிட்டே கிளாப் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் நடுவருக்கு வேலை ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா? அந்த வேலையை இப்ப நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 6 பேருடைய பேச்சு காரணம். அவருக்கு நாம் ஒரு அத்தனை பேர் வாழ்த்துக்கள். அடுத்தது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் ரொம்ப யோசித்தேன், இது எடுபடுமா, இந்த தலைப்பு எடுபடுமா, இந்த முயற்சி எடுபடுமா. ஆனால் தனபால் வந்து கோவை மண்ணுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். ஒரு நல்ல அறிவார்ந்த பட்டிமன்றத்தை புதியவர்களை அறிமுகப்படுத்தி ஒரு கலகலப்பாக
ஒரு கனமான செய்தியை மிக கலகலப்பாக கொண்டு போக நல்ல வாய்ப்பு கொடுத்த அந்த அமைப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து இதை செய்திருக்கிறாங்க. அவங்க அந்த அமைப்புல நம்ம நின்றுட்டோம்னா கோயம்புத்தூர்ல மூல முடுக்கலாம். எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வாரமா 10 பேர் போன் வரீங்களாமே வரீங்களாமே வரீங்களாமே, அந்த அளவுக்கு விளம்பரங்களாலும் முயற்சிகளாலும் செய்திருக்காங்க. உங்களுக்கு நன்றி. இப்போ ரொம்ப சுருக்கமா, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சுருக்கமா ஒரு 10-15 நிமிடங்களில் நாம் பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்லிவிடலாம். 2 பேரும் பேசியதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு நமக்கு உதவுகிறதோ அந்த அளவுக்கு உபத்திரவமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, முதல் செல்போனை கண்டுபிடித்த போது ஒரு அறிஞன் சொன்னான், எல்லா மனிதர் கழுத்திலும் ஒரு நாய்ச்சங்கிலி வரப்போகிறது என்று. இந்த செல்போனுக்கு நாய்ச்சங்கிலின்னு ஒரு பேர் கொடுத்தான். உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்ன இவ்வளோ அற்புதமான ஒரு கருவியை பார்த்து நாய்ச்சங்கிலின்னு சொல்றியே, அப்படிதானே? இப்போ எங்க நம்ம நாய் கட்டு வாக்கி கூட்டும் போது அது எங்க போனாலும் டக்குன்னு இழுத்துடலாம், ஏன்னா சங்கிலி நம்மகிட்ட இருக்கும். இப்போ யார் வேணா உங்களை இழுத்துடலாம்ல, எங்க இருந்தும் இழுத்துடலாம்ல. நம்ம எல்லார் கையிலும் ஒரு நாய் சங்கிலி இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் யார் வேணா நம்மளை கூப்பிட்டுடலாம் டப்புன்னு. அந்த அளவுக்கு அது ஒரு மர்மமான. ரெண்டாவது, இதை சோகம் சொல்றதுக்கு என்ன காரணம், இட் இஸ் அ மேன் ஈட்டிங் மிஷின் ஆயிடுச்சு, டைம் ஈட்டிங் மிஷின் ஆயிடுச்சு. நம் நேரத்தை திண்டுகிறது. அதான் இன்னைக்கு அதுல இருக்கிற பயன்கள் ஒன்று கூட நாம குறைச்சு மதிப்பிடல. ஆனா நம் நேரம் இது டைம் ஈட்டிங் மிஷின். செல்போனுக்கு முதல்ல சொன்ன பேர் என்னன்னா நாய்ச்சங்கிலி, ரெண்டாவது சொன்ன பேர் இது டைம் ஈட்டிங் மிஷின். குரு ஞானாம்பிகா ஜப்பானை தொட்டு காட்டினாங்க. டோக்கியோ போய்விட்டு வந்த ஒரு பேச்சாளர் நேரடியாக என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட செய்தி. டோக்கியோவிலே ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது. அந்த ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான ரயில்கள் வந்து போகிறது. வந்து போகிறவர்கள் எண்ணிக்கை மட்டும் 1,00,000. அந்த டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து போறவங்க எண்ணிக்கை மட்டும் 1,00,000. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அந்த 1,00,000 பேர் வந்து போகிற அந்த இடத்தில் ஒருவர் கூட பொது இடத்தில் தொலைபேசி பேசுவதில்லை. ஆனா நம்ம ஊர்ல பஸ்ல என்ன கண்டக்டர் டிரைவரை தவிர எல்லாம் டிரைவரும் ஒரு கையில ஓட்டினே பேசுறான். எவன் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு அதை எப்படி பாக்குறான். நான் சொன்ன உண்மையாவான், ஆமா ஏதாவதுனா டக்குன்னு அப்புறம் கூப்பிடுறேன்னு வச்சிடறான். ஏன்னா பொது இடத்தில் செல்போன் பேசுவதை அநாகரிகமாக அவர்கள் நினைக்கிறார்கள் சொல்ல. நான் தவறுன்னு சொல்ல. அப்ப என்னன்னா, ஒரு விஞ்ஞான சாதனத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. விஞ்ஞான சாதனங்கள் வந்த பிறகு மனிதன் என்னைக்கு டைப்பிங் கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம கையெழுத்து தொலைஞ்சு போச்சு. என்னைக்கு ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம நினைவாற்றல் தொலைஞ்சு போச்சு. என்னைக்கு கால்குலேட்டர் கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம மனக்கணக்கு தொலைஞ்சு போச்சு. என்னைக்கு தொலைபேசி கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கே நம்ம உறவினர்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டான். என்னைக்கு டிவி கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கு நம்ம குடும்பம் தொலைஞ்சு போச்சு. செல்போன் கண்டுபிடிச்சோம், நம்மளே தொலைஞ்சு போயிட்டோம். இதானே? அப்ப ஒவ்வொரு விஞ்ஞான சாதனம் வரும்போதும் மனிதனுக்கு கடவுள் இயல்பாக கொடுத்திருக்கிற ஒரு ஆற்றல் குறையுது. சார், அப்போ மனிதனுக்கு கொடுத்திருக்கிற இந்த உதவுறது தானே. யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருக்கும் இப்ப இங்க உட்காந்துருக்கோம்ல, ஒரு 100 பேர் இருப்போம். 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ அத்தனை பேருக்கு, அந்த கேமராமேன் உட்பட, நான் உட்பட, இந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்து இந்த கேம்பஸ்க்கு இருக்கிற வாட்ச்மேன் இருக்காருல்ல, அவர் உட்பட அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான மூளை தான் இல்லையா? அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான மூளை தான். மாற்று மூணு சிறப்பு இருக்கு நம்ம மூளைக்கு. இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க தனபால்? தோசை சாப்பிட்டேன். அதையே யோசித்து தான் சொல்றேன். தோசை சாப்பிட்டேன். இன்னைக்கு காலைல தனபால் தோசை சாப்பிட்டேன். போன மாசம் 18ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? போய. இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். ரெண்டாவது, நம்ம பேர் நமக்கு மறந்துருமா? திடீர்னு யாரும் சார் பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, என் பேர் என்ன சொல்லுங்க, பக்கத்தில் யாரையா கேட்போமா? கேட்க மாட்டோம். இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நம்ம வீடு மறந்துடுமா? சார் எங்க வீடு எங்கன்னு தெரியல சார், யாராவது சொல்லுவோமா? அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன தெரியுமா? ஷார்ட் டைம், லாங் டைம். எதை கொஞ்ச காலம் ஞாபகம் வச்சுக்கணும், எதை எரேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி. இது நம்ம முதல் சிறப்பு. ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஸ்பீடு. உலகத்தில் நீங்கள் சொல்லுகிற இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கணிப்பொறிகள் எல்லாவற்றையும் விட ஸ்பீடானது நம்ம மூளை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, இந்த பக்கம் ஒருத்தர் பைக்கில் வரார். இந்த டெய்லர் கடையை பார்த்து நிற்கிறார். கிராஸ் பண்ணி போல, இங்க நின்று ஹலோ அப்படிங்கிறார். ஒன்னு அவன் அங்கிருந்து அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அவ்வளவுதான் கான்வர்சேஷன்.
உங்களுக்கு என்ன புரியுது? இவர் ஹலோன்னாரு, அவர் அடுத்த வாரம் கொடுத்துட்றாரு. உங்களுக்கு என்ன புரியுது? இந்த டெய்லர் கடையில் அவர் ஏதோ துணி கொடுத்துருக்காரு, அதை கேட்கிறாரு, அவர் இன்னும் தைக்கல, அடுத்த வாரம் கொடுத்துட்றாரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இங்க வந்து நின்ன உடனே துணி கொடுத்தனே என்னாச்சுன்னா அவர் கேட்கல. இவர் வந்து நின்னோன்னு இங்க ஒரு துணி கொடுத்திருக்கிற, இதை கேளுன்னு அவர் மூளை போய் சொல்லி, அதை கேட்காம வெறும் ஹலோ தான் சொன்னாரு. அவர் துணியை தான் கேட்கிறாருங்கிறது அவர் மூளை அவருக்கு சொல்லி, அதுக்கு துணியை கொடுத்துறேன்னு கூட சொல்லாம அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு சொன்ன இந்த நடந்துச்சு, இந்த கான்வர்சேஷன் எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துச்சு. அதான் நம்ம மூளையுடைய ஸ்பீட். சோ முதல்ல ஷார்ட் டைம், லாங் டைம் எரேஸ் பண்ணும், சேவ் பண்ணும். முதல் சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு ஸ்பீடு. மூணாவது சிறப்பு என்ன தெரியுமா? இதான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் உங்க மூளைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா, உங்க மனசு தப்பு பண்ண சொன்னா கூட தப்பு பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? உதாரணம் இல்ல, நடந்த செய்தி. நீங்க சர்க்கஸ் பார்த்திருக்கீங்கல்ல? சர்க்கஸ்ல ஒரு காட்சி காட்டுவான், ஒரு ரவுண்டு சுத்திட்டே இருக்கும், அதுல நடுவில் ஒரு பொண்ணு நிப்பா, இங்க இருந்து கண்ணை மூடிட்டு ஒருத்தன் கத்தி அடிப்பான். அந்த கத்தி அந்த பொண்ணு மேல படாம சுத்தி இடத்துல எல்லாம் படும். இப்படி ஒரு காட்சி நம்ம சர்க்கஸ்ல பார்ப்போம்ல. அது மாதிரி நிக்கிற பொண்ணுக்கும் இந்த கத்தி அடிக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்துச்சு. அந்த பொண்ணு எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி, வெளியே கொலை பண்ணா அது பிரச்சனை ஆயிடும். சர்க்கஸ்ல கத்தியை மாத்தி அடிச்சுட்டா பை ஆக்சிடென்ட்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். 10 கத்தி அடிக்கணும், கண்ணை கட்டின்னு அடிக்கணும். 9 கத்தி கரெக்டா அடிச்சிட்டான். 10வது கத்தியை வேணுட்டே கையை கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி அடிச்சான். அந்த கத்தி அவன் மேல படாம பலகையிலேயே பட்டுச்சு. என்ன காரணம்? தொடர்ந்து பயிற்சி எடுத்து இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணல. அப்போ நம்ம எல்லாருக்கும் இதே மூளைதான். இப்ப நான் சொன்ன இந்த ஃபார்முலா குரு ஞானாம்பிகாக்கும் அதான், எனக்கும் அதான், தனபாலுக்கும் அதான், கிருத்திகாவுக்கும் அதான், எல்லாருக்கும் அதுதான். அப்போ இந்த மூளையை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதில் தான் ஒருவர் அறிஞனாகிறான், ஒருவர் கலைஞனாகிறான், ஒருவர் வெற்றி அடைகிறான், ஒரு தோல்வி அடைகிறான். மூளையின் பயன், மூளை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது. பயன்பாட்டில் தான் என் வாழ்வின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. சயின்ஸ் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. இந்த கேள்வி என்ன? அறிவியல் வளர்ச்சி மானுடத்தை மேம்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா? அதை அப்படியே கொஞ்சம் மாத்துங்க. அறிவியல் வளர்ச்சியை வைத்து நீ மேம்பட்டு இருக்கிறாயா பாழ்பட்டு இருக்கிறாயா என்றுதானே கேட்டிருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படி இந்த மைக் இப்படியே தான் இருக்கும். இந்த மைக் இது எல்லாத்துக்கும் பாருங்க, அங்க ஃபேன் சுத்துது, இங்க லைட் எரியுது, இங்க மைக்கு சத்தம் கொடுக்குது, அந்த கேமரா ஒர்க் ஆகுது. இது எல்லாத்துக்கும் எது காரணம்? கரண்ட். இதே கரண்ட், இந்த கரண்ட் அந்த ஃபேனை சுத்த வைக்குது, இந்த லைட்டை எரிய வைக்குது, இந்த மைக்கை பேச வைக்குது, அந்த கேமராவை இயங்க வைக்குது. கரண்ட் ஒண்ணுதான். ஒன்னொன்னு வாங்கி அதது விதமா வேற வேலையா செய்யுது. இந்த விஞ்ஞானம் ஒன்றுதான். அதை வாங்கி நீ எப்படி அதை உள்வாங்கிக் கொள்கிறாய் என்பது உன் கையில் தான் இருக்கிறது. விஞ்ஞான சாதனமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த நூற்றாண்டில் வாழ நாம் தகுதியற்றவர்கள். விஞ்ஞான சாதனம் தான் வேண்டும் என்று சொன்னால் வாழ்வியல் உண்மைகளை நாம் கடந்து போய்விடுகிறோம் என்று பொருள். அப்படி பார்த்தால் அறிவியல் வளர்ச்சி மேம்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறா என்பதல்ல, அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து மானுடமே நீ மேம்படுத்துகிறாயா பாழ்படுத்துகிறாயா என்பது உன் கையில் இருக்கிறது. மேம்படுத்திக் கொண்டால் வாழ்த்துக்கள், பாழ்படுத்தி இருந்தால் இந்த பட்டிமன்றிலிருந்து திருந்திக்கொள். நன்றி, வணக்கம். அரங்கில் இருப்போருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நன்றி உரைக்கு பின்னதாக நாட்டுப்பண்ணுடன் இந்த விழா நிறைவு பெறவிருக்கிறது. அருள் கூர்ந்து அமைதி காத்து விழாவை நிறைவு செய்ய ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மொட்டு மலர்ந்து வானமெங்கும் தன் இசைவை மனமாக மாற்றுவது போல நெடுங்கால கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் மேடையாக, சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் சிம்மாசனமிடும் சீரிய அரங்கமாக அமைந்த இந்த இனிய நகைச்சுவை பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள் தெளிவான உச்சரிப்பு தேன் தமிழில், நாகரிகமான நகைச்சுவை நயமிகு நாவில், சீரிய கருத்துக்கள் சீர்மிகு சிந்தனையில், இலக்கிய உலகில் எழுத்து சொல் என்னும் இரு புறவிகளை பூட்டி சிந்தனை தேரோட்டம் நடத்தும் ஆளுமை மிக்க சாரதிக்கு அன்பான நன்றிகள். கோடை இடி போல குமுறி, கோடை மழை போல குளிர்ந்த கருத்துக்களை அள்ளித்தந்த கோவை தனபால் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. தமிழ் வளம் உள்ளிட்ட 11 நூல்களை எழுதி தமிழால் வலம் வருகின்ற முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. மேடையேறி
பேச்சாளர்களுக்கு நினைவு பரிசினை நல்கிய ஸ்கோடா SGA கார்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர் நிர்வாக இயக்குனர் அற்புதராஜ் ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. ஹென்றி கேட்டரிங் சர்வீஸ் தயவு கூர்ந்து மேடை கழிக்கிறோம் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்வதற்காக. அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள் அவருக்கு நினைவு பரிசினை வழங்குவார். நமது நன்கொடைதாரர்களில் இவரும் ஒருவர். வழங்கிய மற்றும் பெற்றுக்கொண்ட சான்றோருக்கு நமது நன்றி. இந்த இனிய பட்டிமன்றத்திலே பங்கேற்ற இளம் சுடர்கள் பிருந்தா, ரிதன்யா, கார்த்திக் ராஜா, புருஷோத்தமன் ஆகியோர் மிகச்சிறப்பான ஒரு உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட, சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட, அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை எட்டிட, வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீர் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உம்மோடு வாழ்ந்திட வாழ்த்துக்களோடு நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். இந்த இனிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற நமக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற ஸ்கோடா SGA கார்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், வீக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், ராஜா ஃபர்னிச்சர், ஸ்ரீ அபிஷேக் ஹாஸ்பிட்டல்ஸ், அகரம் டயக்னாஸ்டிக்ஸ், ஹென்ரிஸ் கோவை கேட்டரிங் சர்வீஸ், PNK ரியல்டர்ஸ், ரேடியோ பார்ட்னர் ஹலோ FM, கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டெலிவிஷன் ஆகியோருக்கும் நமது மனமார்ந்த நன்றி மலர்களை உரித்தாக்குகின்றோம். இந்த நகைச்சுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், சங்க பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கும் இந்த நேரத்திலே நமது மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வான் நோக்கி வண்ணம் நிறைத்து தேன் தேக்கி மலர்ந்திருக்கும் மலர் போல இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து நிகழ்வு இனிதே நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அரங்கில் இருக்கின்ற பார்வையாளர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அகம் நிறைந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். ஊடக அன்பர்கள், இந்த நிகழ்வுக்கு இடமளித்து உதவி செய்கின்ற கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்சிருச்சா? ஒரு அறிவிப்பு முடிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு அறிவிப்பு. அன்பர்களே, வருகின்ற மார்ச் 19ஆம் நாள் இந்த நம்முடைய கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய 1ஆம் ஆண்டு விழா நடைபெறவிருக்கிறது. நிகழிடம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. சிறப்பு அழைப்பாளராக முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் வருகை தரவிருக்கின்றார். இதுகாரும் அளித்து வரும் ஆதரவை அந்நிகழ்வுக்கும் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. இந்த இனிய நிகழ்வை அவ்வப்பொழுது கவிதைகளால் அலங்கரித்த தொகுப்பாளர் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे